ஏங்க எத்தனை நாள் புளிச்சாப்பாடு செஞ்சு சொல்றோம் நாய் செஞ்சு கொடுக்கலாமில்ல? அட அவ்வளவுதானுங்க செஞ்சு தர விடுங்க. நாளைக்கு செஞ்சு தரையா? நாளைக்கு என்ன நாளைக்கு, இப்ப போய் ஒரே செகண்ட்ல செஞ்சுட்டு வர இருங்க. ஒரு செகண்ட் பண்றாளா? என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். A few moments later. புளிச்சாப்பாடு இதுதான் இன்ஸ்டன்டான புளிச்சாப்பாடுங்க. அப்படியே பிசைஞ்சு உப்பு மிளகாத்தூள் வேணா போட்டு சாப்பிட்டுக்கலாம். சாமி கூட கேட்டது தப்புட்டேன். இன்னைக்கு தேங்காய் சாப்பாடு கேட்டிருந்தா இந்த நிலைமை என்ன வர்றது, மண்டையிலே ஓட்டுறான்னு போட்டுருப்பா. என்னமோ அது பால்ல எலுமிச்சம்பழமெல்லாம் ஊத்துறாங்க, கெட்டு போகாதா? அதெல்லாம் கெடாதுங்க. இதை வச்சுதான் ரசகுல்லா செய்யணும். ரசகுல்லா சூப்பரா இருக்கும், இனிப்பா இருக்கும். என்னது ரசகுல்லாவா? ஆமாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்க மகனை வாங்கிட்டு வந்துருச்சுன்னா வாங்கிட்டே வர்றதுல மறந்துட்டுன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நானே செய்யலாம் தான், எப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி சரி, நீ வாரு, நான் போய் சீக்கிரமா செஞ்சு கொண்டாரு. உனக்கு செய்ய தெரியுமா? எப்படி செய்யறான்னு விட்டு பாரு. அன்னைக்கு புளிச்சாப்பாட்டுக்கு என்ன ஏமாத்துனா, இன்னைக்கு பாரு. இது ரசம், இது குல்லா, இந்த ரசகுல்லா. ரசகுல்லா கேட்ட இல்ல, இந்த ரசகுல்லா. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. புளிச்சாப்பாட்டு ஏமாத்துனீ இல்ல, அதை சாப்பிடு. அட சாமி, அதுக்குன்னு இப்படியுமா பழி வாங்குவீங்க? இது எல்லாமா சாப்பிட முடியும்? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.